ஹலோ, நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். ஒரு வைட்டமின் இந்தியாவில் நிறைய பேருக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று விட்டமின் டி, இன்னொன்று பி12. இது குறைவாக இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதே ஒரு ஆக்சிடென்டலாக தான் கண்டுபிடிக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய அறிகுறிகள் இருக்குது. இந்த அறிகுறிகள் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இந்த விட்டமின்னால தான் இந்த அறிகுறி வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாததுனால இந்த அறிகுறியை ரொம்ப மேம்போக்காக நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் ஒரு ரொட்டீன் செக்கப் பண்ணும்பொழுது தெரிய வருது. அப்படி பார்க்கும்பொழுது 60லிருந்து 70% இந்தியன்ஸுக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. விட்டமின் டி பல ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுது. அப்படி சொல்லும் பொழுது பல அறிகுறிகள் இதுக்கு வரும் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். இந்த அறிகுறி இந்த வைட்டமினால தான் வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாததுனால ரொம்ப லேட்டாக தான் இந்த குறைபாடே நமக்கு தெரிய வருது. போன் ஹெல்த், இம்யூன் சிஸ்டம், கால்சியம், ஃபாஸ்பரஸ், ஈவன் லிங்க்டு வித் டயபெட்டிஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த விட்டமின் டி குறைபாட்டினால வர சான்சஸ் இருக்குது. அதனால் இது எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சி எவ்வளோ சீக்கிரம் நம்ம சரி பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு சில பர்மனண்ட் ப்ராப்ளத்தை தவிர்த்துக்கலாம். நம்ம கண்ட்ரியில் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வரத்துக்கு என்ன காரணம்? கண்ட்ரி ஒரு காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் அந்த கண்ட்ரி மேலே படுதோ அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வர்றது கம்மி அப்படிங்கிறது. அப்படி பார்த்தா நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிறையவே நம்ம சூரிய வெளிச்சம் கிடைக்குது. பட் இருந்தாலும் நமக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வருது. விட்டமின் டி எதுலேருந்துலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதனால் நமக்கு அந்த குறைபாடு வந்தது அப்படிங்கிறது ஈஸி. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும். சோர்ஸ் எதுலேருந்து கிடைக்குது? ஒன்று சூரிய வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சூரிய வெளிச்சம் நம்ம தோலில் படும்போது நம்ம தோலில் 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு கொலஸ்ட்ராலை சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற அல்ட்ரா வயலட் பி ரேஸை யூஸ் பண்ணி விட்டமின் டியை தயாரிக்குது. இது ஒரு சோர்ஸ். என்ன சொல்லப்போனால் இது சூரிய வெளிச்சம் விட்டமின் டி நம்ம பாடி உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு முக்கியமான செலவில்லாத ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். அடுத்தது உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் டி. உணவு அப்படிங்கும் பொழுது நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் அப்படின்னு பிரிக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் தான் இந்த விட்டமின் டி அதிகமாகவே இருக்குது. நான் வெஜிடேரியன்னு சொல்லும் பொழுது அதுலேயுமே ஃபிஷ் வகைகளில் தான் இந்த விட்டமின் டி அதிகமாக இருக்குது. வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு என்ன சோர்ஸ் கிடைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈஸியாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கணும், ஒரு நல்ல உணவாகவும் இருக்கணும், நம்ம அடிக்கடி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும். இவ்வளவு சாப்பிட்டா இவ்வளவு விட்டமின் டி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லா தெரிஞ்சதுன்னா அந்த ஒரு பொருளை நம்ம ஈஸியாக சாப்பிட ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வெஜிடபிள் தான் மஷ்ரூம். அந்த மஷ்ரூம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். மூணாவது சோர்ஸ் அப்படிங்கும்போது சப்ளிமெண்ட். சப்ளிமெண்ட்னா என்ன? மாத்திரைகள். மாத்திரைகள் ரெகுலராக எடுத்துக்கணும். எவ்வளவு குறைபாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லோடிங் டோஸ் எடுத்த உடனே அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாத்திரைகள் எதிலிருந்து தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தா ஆட்டினுடைய தோலில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒரு ஆயில் சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ இந்த வேகன் அப்படிங்கிறவங்க இதையும் அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ சோர்ஸில் சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது ஒரு ஹெல்ப் பண்ணுது உற்பத்திக்கு. ரெண்டாவது ஃபுட்டு, மூணாவது சப்ளிமெண்ட். ஃபுட்டில் வெஜிடபிள்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, சில மில்க்லேயும் சில சிரியல்ஸ், அதாவது சில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடிய சில உணவு தானியங்கள்லையும் சில ஜூஸ்லையும் இந்த விட்டமின் டியை சேர்க்குறாங்க. இந்த உணவுப் பொருளில் இந்த மில்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதிலேயே எழுதியிருப்பாங்க என்ரிச்டு வித் விட்டமின் டி. ஸோ மஷ்ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் எ சூப்பர் ஃபுட். சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல மீனிங் என்னென்னா அதில் ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், ஒரு ஹெல்த்தியான ஃபேட் இருக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தா மஷ்ரூம் ஒரு வகையில் சூப்பர் ஃபுட் தான். பட் நமக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா விட்டமின் டியும் மஷ்ரூம். எந்த வகையில் மஷ்ரூம் விட்டமின் டி
நமக்கு கொடுக்குது ஒன்று. நான் வெஜிடேரியன் ஃபுட்லேருந்து எடுத்துக்கிற விட்டமின் டியும் இந்த பிளான்ட் பேஸ்ட், அதாவது இந்த மஷ்ரூம்லேருந்து வரக்கூடிய விட்டமின் டியும் ஒன்று தானா? ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இவ்வளவு மஷ்ரூம் சாப்பிட்டா இவ்வளவு விட்டமின் டி கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ரெகுலராகவே இந்த மஷ்ரூமை நம்ம டயட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம வாங்குற மஷ்ரூமில் அப்படியே சாப்பிட்டா நமக்கு விட்டமின் டி நல்லா கிடைக்குமா, இல்லை குக் பண்ணுறதுனால விட்டமின் டி போயிருமா, அது இல்லை வேறு ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு அதை நம்ம ஒரு முறையாக சமைச்சோம்னா அந்த விட்டமின் டி கண்டென்ட் ஃபுல்லையும் நம்ம எடுத்துக்கலாம். மஷ்ரூமில் இருக்கிற விட்டமின் டி அளவையும் நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். மஷ்ரூமை வைல்டு மஷ்ரூம், ஃபார்ம் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். வைல்டு மஷ்ரூம் அப்படிங்கிறது வெளியில் காட்டு பகுதியில் யாரும் வளர்க்காம அதுவாக வளர்கிற ஒரு மஷ்ரூம். இது வைல்டு மஷ்ரூம் அப்படிங்கிறோம். ஃபார்ம் மஷ்ரூம் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு சரியான டெம்பரேச்சர் வச்சு ஒரு தனியான ரூமில் வச்சு அதை ஒரு ஒரு வியாபாரத்துக்காக வளர்க்கப்படுற மஷ்ரூம். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த வைல்டு மஷ்ரூமில் அதிகமான விட்டமின் டி இருக்கிறதுக்கு காரணம் அது எப்பவுமே சூரிய வெளிச்சத்திலேயே வளருது, அதனால அது அதிகம் இருக்குது. இந்த ஃபார்ம் மஷ்ரூமில் சூரிய வெளிச்சத்தை படாமல் நம்ம டெம்பரேச்சரை குறைச்சி ஒரு ரூமுக்குள்ளேயோ ஒரு 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 கன்ஃபைன்டு ஏரியாக்குள்ளே நம்ம பண்ணுறதுனால அதில் ஆக்சுவலி நம்ம வாங்கும் பொழுது அதில் வைட்டமின் டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அப்படி நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற வைட்டமின் கண்டென்ட்டை எப்படி அதிகப்படுத்தலாம், அதுக்கு எப்படி வைட்டமின் டி இதில் உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த மாதிரி சில வழிமுறைகளை பின்பற்றலாம். மஷ்ரூமில் எர்கோஸ்டிரால் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல ஸ்கின்ல 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த பொருள் தான் சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற யூவிபி அல்ட்ராவயலட் பியோட சேர்ந்து வைட்டமின் சிந்தசைஸ் ஆகுதுன்னு தெரியும் நமக்கு. அதே மாதிரி இந்த எர்கோஸ்டிராலும் ஒரு வகையான கொலஸ்ட்ரால் வகையை சேர்ந்தது தான். இந்த ரெண்டுக்கும் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த எர்கோஸ்டிரால் ஒவ்வொரு செல்லுக்கும் செல் வால், செல்லுன்னா என்ன, ஒரு அறை மாதிரி. அந்த அறை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வால் இருக்கும், ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவர்னுடைய இன்டெகிரிட்டிக்கு இந்த பர்டிகுலர் எர்கோஸ்டிரால் ஹெல்ப் பண்ணுது. எப்படி நம்ம ஸ்கின்ல இருக்கிற 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் விட்டமின் டியா மாறுதோ அதே மெக்கானிசம், அதே கான்செப்ட் தான் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் இதில் இருக்கிற அந்த எர்கோஸ்டிராலோட சேர்ந்து விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணுது. அங்கே நம்ம ஸ்கின்ல உண்டாகிறது விட்டமின் D3, அதை கோலி கால்சிஃபரால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளான்ட்லேருந்து வரக்கூடிய, இந்த மஷ்ரூம்லேருந்து வரக்கூடிய விட்டமின் டி எர்கோ கால்சிஃபரால் அப்படிங்கிறோம். கோலி கால்சிஃபரால் அப்படிங்கிறது D3, எர்கோ கால்சிஃபரால் அப்படிங்கிறது D2. ஸோ மஷ்ரூமில் இருக்கிற எர்கோஸ்டிராலுங்கிறது தான் எர்கோ கால்சிஃபராலாக மாறுது. அதுக்கு அல்ட்ராவயலட் பி தேவைப்படுது. அப்போ நம்ம வாங்கிட்டு வர்ற மஷ்ரூமில் சூரிய வெளிச்சம் படாததுனால அதில் கம்மியாக இருக்குது. அப்போ நேச்சுரலாக என்ன செய்கிறோம், இந்த மஷ்ரூமை நம்ம சூரிய வெளிச்சத்தில் படும்படி வச்சோம்னா அதில் இருக்கிற விட்டமின் டி கண்டென்ட் அதிகமாக சான்சஸ் இருக்குது. இந்த சூரிய வெளிச்சம் அதில் இருக்கிற அல்ட்ராவயலட் பி நம்ம வாங்குகிற அந்த மஷ்ரூமை வெளியில் வச்சாலும் வரலாம். சம்டைம்ஸ் அந்த மஷ்ரூம்லேயே எழுதியிருக்கும் யூவிபி ட்ரீட்டட் மஷ்ரூம், ஆர்டிஃபிஷியலாக அல்ட்ராவயலட் பி ரேஸுக்கு எங்கே இவங்க வளர்க்குறாங்களோ அந்த இடத்துலையே யூவிபி ரேஸை அந்த மஷ்ரூம் மேலே செலுத்தி அதனுடைய விட்டமின் டி கண்டென்ட்டை அதிகப்படுத்திய நிறைய கடைகளில் இந்த மாதிரியான ஒரு மஷ்ரூம் இருக்குது. பட் அதிலேயே எழுதியிருப்பாங்க விட்டமின் டி என்ரிச்டுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா யூவிபி ட்ரீட்டட் மஷ்ரூம் அப்படின்னு இருக்கும். ஒரு வைல்டு மஷ்ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 100 கிராமில் 400லேருந்து 2000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வரைக்கும் விட்டமின் டி இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது இயற்கையாகவே சூரிய வெளிச்சத்தில் வளருது. இந்த யூவி ட்ரீட்டட் மஷ்ரூம் நம்ம கடையில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் 400லேருந்து 800 இன்டர்நேஷ்னல் யூனிட் விட்டமின் டி இருக்குது. நம்மளுடைய டெய்லி ரெக்குயர்மெண்ட்டே ஒரு 600 to 800 இன்டர்நேஷ்னல் யூனிட் தான். யூவி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஒரு ஃபார்ம்லேருந்து டைரெக்டாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 20 இன்டர்நேஷ்னல் யூனிட்டுக்கு கீழே தான் இருக்குது.
ஜஸ்ட் இமேஜின். யூவி ட்ரீட்டட்ல 400லேருந்து 800 இருக்கு. இந்த சன் எக்ஸ்போஷர் இல்லாமல் யூவி ட்ரீட்மெண்ட், அல்ட்ராவயலட் ட்ரீட்மெண்ட் இல்லாத மஷ்ரூமில் வெறும் 20 யூனிட் தான் இருக்கு. அப்போது ஒரு மஷ்ரூமை வாங்கி அதில் என்ரிச்டு வித் விட்டமின் டியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை ஆர்டிஃபிஷியலி யூவிபி ட்ரீட்டடா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வாங்கி அதை கொஞ்சம் சூரிய வெளிச்சத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு லெஸ் தேன் 20 இன்டர்நேஷ்னல் யூனிட்லேருந்து ஒரு 400 யூனிட்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. எப்படி இந்த விட்டமின் டியை இந்த மஷ்ரூமில் நம்ம வாங்கின பிற்பாடு அதனுடைய அளவை அதிகரிக்கலாம்? ஒன்று, அஃப்கோர்ஸ் வெயிலில் வைக்கிறோன்னு சொல்லியாச்சு. அந்த வெயிலில் வைக்கும் போதும் எப்படி நம்ம தோல் எவ்வளவு பர்சன்டேஜ் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு விட்டமின் டி நம்ம உடம்புல உண்டாகுதோ, அதே மாதிரி இந்த மஷ்ரூம் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவுக்கு எவ்வளவு ஏரியா சூரிய வெளிச்சத்தில் படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமான உற்பத்தி விட்டமின் டி ஆகும். அப்போ நம்ம எப்படி இந்த ஏரியாவை எப்படி அதிகப்படுத்தலாம்? ஸ்லைஸ் பண்ணலாம், கட் பண்ணலாம், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை பிரித்து வச்சு அந்த கில்ஸ், அந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த செதில்கள் மாதிரி இருக்குல்ல, அது வெளியில் தெரிகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா நீங்கள் அதிகபட்ச விட்டமின் டியை உண்டாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டைமிங், ஏர்லி மார்னிங் இல்லாமல் ஒரு 11 o'clock 12 o'clock அந்த சமயத்தில் தான் இந்த அல்ட்ராவயலட் பி ரேஸ் அதிகம் இருக்கும் சூரிய ஒளியில். அந்த டைமையும் அதிகப்படுத்திக்கலாம். அந்த டைமில் வச்சோம்னா அதிகமான விட்டமின் டி நமக்கு கிடைக்கும். இது பண்ண பிற்பாடு குக் பண்ணால் இந்த விட்டமின் டி அளவு குறைஞ்சிருமோ, வேக வச்சா குறைஞ்சிருமோ அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயமாக இல்லை. மோர் தென் 80% அதில் ரீட்டைன் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால விட்டமின் டி குறையுமா அப்படின்னா அதுவும் இல்லை. ஒரு 4 to 5 days நிச்சயமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். அந்த விட்டமின் டியினுடைய அளவு குறையிறது இல்லை. நிறைய டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் இருக்குது. பட்டன் காளான் அப்படிங்கிறோம், சிப்பி காளான் அப்படிங்கிறோம். இது 2 தான் நம்ம காமனாக நம்ம பார்க்குறோம். பட் இதை தவிர வெவ்வேறு விதமான காளான்கள் இருக்குது. இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லா காளான்லேயும் இந்த எர்கோஸ்டிரால் இருக்கும். எல்லா எர்கோஸ்டிராலும் யூவி லைட் பட்டால் விட்டமின் டியாக மாறும். ஸோ இதில் எர்கோஸ்டிரால்ங்கிறதா முக்கியம், காளான் வகை முக்கியம் அல்ல. D3 அண்ட் D2 அப்படின்னு சொன்னேன். கோலி கால்சிஃப்ரால், எர்கோ கால்சிஃப்ரால் அப்படின்னு சொன்னேன். நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிறது சூரிய வெளிச்சத்தை உபயோகித்து 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால்லேருந்து வர்றது D3ன்னு சொன்னேன். அந்த D3 உடைய பொட்டன்சி, பவர், அவைலபிலிட்டி அதை கம்பேர் பண்ணும்போது இந்த எர்கோ கால்சிஃப்ரால் கொஞ்சம் கம்மி தான். அதாவது அதிக அளவு அதிக நேரம் இருக்கக்கூடியது D3, அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியது D2. பட் இருந்தாலும் நான் வெஜிடேரியன் அப்படிங்கிற ஒரு பார்ட் வரும்பொழுது வெஜிடேரியன்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சோர்ஸ். அது மட்டுமல்ல, மற்ற விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே அதில் கிடைக்கிறதுனால இது நிச்சயமாக ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம். ஒரு 100 grams மஷ்ரூம் சூரிய வெளிச்சத்தில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம டெய்லி ரெக்குயர்மெண்ட்டாக இந்த 100 grams ஈஸியாக நமக்கு கொடுக்கும். மஷ்ரூமை ஸ்லைஸ் பண்ணி வெளிச்சத்தில் வச்சு சூரிய வெளிச்சத்தில் வச்சுட்டு அது பக்கத்துலேயே நம்மளும் கொஞ்சம் நேரம் நின்னோம்னா நம்ம உடம்புல நம்ம ஸ்கின்னிலையும் டி உற்பத்தி ஆகும், நம்ம வச்சிட்ருக்கிற அந்த மஷ்ரூம்லேயும் டி உற்பத்தி ஆகும். ஒரு 15 minutes, தட்ஸ் ஆல். 2 சோர்ஸில் இப்போ கிடைக்குது. நீங்களும் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க சூரிய வெளிச்சத்துக்கு, அந்த மஷ்ரூமையும் சூரிய வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு உங்களுடைய விட்டமின் டி ரெக்குயர்மெண்ட்டை இதுலேயே நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். வைல்டு மஷ்ரூம் அப்படின்னு சொன்னேன். இந்த வைல்டு மஷ்ரூமை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய மஷ்ரூமில் சில விஷப்பொருட்கள் இருக்குது, டாக்ஸிக் மஷ்ரூம்ஸ் இருக்குது. அதை சாப்பிட்டோன்னா உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய நிலைமை கூட ஆகலாம். அதனால் நம்ம வீட்டு பக்கத்தில் வெளியில் அதுவாக விளைஞ்சிருக்குது, அதில் நிறைய விட்டமின் டி கிடைக்கும், வைல்டு மஷ்ரூமாக இருக்குது அப்படின்னு எடுத்து சாப்பிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நமக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கிடும். மேஜிக் மஷ்ரூம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மஷ்ரூம் இருக்குது. அந்த மஷ்ரூமில் நம்ம மனநிலையை பாதித்து நம்மளை ஒரு
ஒரு போதையை உண்டாக்கக்கூடிய ஒரு மஷ்ரூம் இருக்கு. அந்த மஷ்ரூமை வச்சிருக்கிறதும் சாப்பிட்றதும் சட்டத்துக்கு புறம்பானதா அப்படிங்கிற பெரிய டிபேட்டே இருக்கு. ஸோ மஷ்ரூம்ங்கிறது ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலி ஒரு காளான். காளான் ஃபங்கஸ் அப்படிங்கும் பொழுது நம்ம கால் இடையில வரக்கூடிய சில புண்ணுங்களை கூட இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறோம். அப்போது அதுவும் ஒரு ஃபங்கஸ் தான். இந்த மஷ்ரூம்ஸும் ஒரு ஃபங்கஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, எஸ்பெஷலி வெஜிடேரியன்ஸுக்கு, வேகன் அவங்களுக்கு, நான் வெஜிடேரியன் சாப்பிடாம அதுக்கு ஈக்குவலான ஒரு வெஜிடபிள், அது மூலியமா நம்மளுடைய டெய்லி ரெக்குயர்மெண்ட்டை ஒரு உணவாகவும் எடுத்துக்கிட்டு அதை ஒரு வைட்டமின் கொடுக்குற மருந்தாகவும் எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடிக்கடி நம்ம மஷ்ரூமை நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது பல வகையில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாத்திரைகளை தவிர்த்து இயற்கையான முறையில் ஒரு உணவையே நான் ஒரு மருந்தாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக மஷ்ரூமை அவங்க டயட்டில் டெய்லி சேர்த்துக்கலாம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். தேங்க்யூ.